வணக்கம் வெங்கட். ம். நம்ம வணக்கம் பாலா. சொல்வனம்.com வாசகர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நீங்க இங்க வந்து தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை அறிமுகம் பண்ணிட்டு வரீங்க. இதுல வந்துட்டு ஏற்கனவே நம்ம குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்ன, குவாண்டம் கணினினா என்ன, அதோட சரித்திரம், அதுக்கான தெரிந்துக்க வேண்டிய மூலாதாரங்கள் பத்தியெல்லாம் முந்தின நிகழ்ச்சியில பார்த்தோம். அதுக்கான இணைப்பு கீழே இருக்கு, அங்க பார்க்கலாம். இப்போ மீண்டும் நீங்க வந்துட்டு இணைந்ததற்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ வந்துட்டு கேள்வி வந்து என்னன்னா, முக்கியமா உங்களை நான் தொடர்பு கொண்டது போன எபிசோட்லயே சொன்ன மாதிரி, இந்த மாதிரி ஒரு போஸ்டிட் நோட் சைஸ்ல ஒன்னுத்த எல்லாரும் காண்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சைஸ்ல குவாண்டம் வந்துருச்சியா, குவாண்டம் வந்துருச்சியாங்கிறாங்க. அதாவது அழகா நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்க. அதாவது குவாண்டம்னா, நான் ஹூலுல ஒரு எபிசோடு ஒன்று பார்த்தபோது, யாருமே உள்ள போக முடியாது, எங்கேயோ அத்துவான காட்டுல பெருசா கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் விஜயகாந்த் பாடல் அந்த முடிவே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர்ங்கிற மாதிரி இதுல இருந்து இத்தினூண்டு போஸ்டிட் நோட் தான் அங்க மாதிரி வந்துட்டாங்க. அதை பத்தி உங்ககிட்ட உண்மையா இதெல்லாம் சாத்தியமா, எப்படி பண்ணாங்க? நீங்க அழகா சொன்னீங்க, 5 விதமா நீங்க சொன்னீங்க, விதவிதமான எப்படியெல்லாம் இதை வந்துட்டு நம்ம கியூபிட்ட அளக்க முடியுங்கிறது. அதெல்லாம் பயனுள்ள அறிமுகமா இருந்தது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த எபிசோடுக்குள்ள வாங்க. வெங்கட் பேராசிரியர், பல்லாண்டு இந்த துறையில தொடர்ச்சியா வாசித்துக் கொண்டிருக்கிறவர். வணக்கம் வெங்கட், வருக. வணக்கம் பாலா. ஆ, நீங்க சொல்றது வந்து நீங்க இந்த மைக்ரோசாஃப்டோட போஸ்டிட் நோட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து அவங்க வந்து அதிரடியாக வந்து வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் ப்ராசஸர் பவர்ட் பை டாப்லாஜிக்கல் கியூபேட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செய்தியை போட்டு சத்யா நாடெல்லா எல்லாரும் வந்து அந்த கம்பெனியோட பெரிய தலைவர்லாம் வந்து வீடியோவில் வந்து இன்டர்வியூ கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காங்க போன வாரம் வந்து. இதனால வந்து கொஞ்சம் உலகம் பரபரை படைஞ்சிருக்கு கட்டாயமா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்க, ஆஸ் எ பிசிசிஸ்ட், இந்த இந்த டாப்பலாஜிக்கல் கியூபிட் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு கொக்கி. எனக்கு அங்கே வந்து இது வந்து ஒரு சாதிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு ஃபிசிக்ஸில் வந்து. இதை சாதிச்சிட்டாங்களோ அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆர்வம் வந்து. எனக்கு வந்து இது வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி போஸ்டிட்லலாம் வரும் அப்படிங்கிற வந்துருச்சு அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை. அதுக்கெல்லாம் வந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கிறதுக்கு கடக்கும், கட்டாயமாக நடக்கும் வந்து. ஆனால் இப்போ இல்லை வந்து. என்ன காரணம் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மெதுவடையிலேருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம வந்து. இந்த இப்போ இந்த டாப்பாலஜி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வந்து, இது வந்து சொல்கிறது வந்து மெதுவடை இல்லாட்டினா டோனட் வந்து ரொம்ப ஒரு வசதியான விஷயம். அது வந்து இந்த டோப்பலாஜிக்கல் அப்படி டோப்பாலஜிங்கிறது வந்து எப்படின்னாக்கா, இந்த சர்ஃபஸ் ப்ராப்பர் இதெல்லாம் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் பிரான்ச். அது வந்து ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்க, இந்த இந்த டோனட்டும் காஃபி கப்பும் டோப்பலாஜிக்கல் ஈக்குவலண்ட் அப்படிம்பாங்க வந்து ரெண்டும். என்னன்னாக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷேப்பாக இருக்குது, அது ஒரு ஷேப்பாக இருக்குது வந்து. இது எப்படி வந்து ரெண்டையும் ஒன்றா ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் வந்து. நான் வந்து பொருளுடைய பண்பு அதெல்லாம் பற்றி பேச வரல. பொருளுடைய ஜாமெட்ரிக்கல் திங் வந்து டாப்பாலஜியை பற்றி சொல்கிறேன் நான் வந்து. ஆம், அது பார்த்தீங்கன்னாக்கா, இது ரெண்டையும் வந்து ஒற்றை துளை இருக்கிறது அப்படிங்கிறத வச்சு இது ரெண்டுத்தையும் டோப்பலாஜிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது வடைக்கு வந்து நடுப்புற ஒரு ஓட்டை இருக்குது. காஃபி மக்குக்கு வந்து கைப்பிடியில் ஒரு ஓட்டை இருக்குது வந்து. இந்த ஓட்டையிலேருந்து ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு வந்து எளிதாக உருமாறும் அப்படிங்கிறது வந்து கண்ணியோட இது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து. எப்படின்னாக்கா, பேசிக்கலி என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, இந்த டாப்பை வச்சு அமுக்கினீங்கனாக்கா தன்னால் வந்து பரத்தி விட்டீங்கன்னாக்கா தன்னால் சரியாக போயிடுது வந்து. அதை தான் வந்து டோப்பலாஜிக்கல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. இது வந்து இந்த மாதிரி ஒரு 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 கணித பண்பை பயன்படுத்தி இந்த இந்த சில்லை உருவாக்க முயன்றிருக்காங்க. அதை வந்து இதில் இன்னும் கொஞ்சம் இந்த டோப்பாலஜியில் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ஸ்ட்ரிப்பு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து எங்கிட்ட ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது வந்து இந்த மாதிரி. ஆம், கொஞ்சம் இந்த வீடியோவை நிறுத்திட்டு, ஷேர் பண்ணுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கையால் காட்டலாம். இப்போ வந்து இது இது வந்து ஒரு பேப்பர் லூப். இது வந்து இது வந்து இதோட இதுக்கு வந்து ரெண்டு சர்ஃபஸ் இருக்குது. வெளியில் மஞ்சள் சர்ஃபஸ், வெளில வந்து வெள்ளை சர்ஃபஸ் இருக்குது வந்து. இதே பேப்பரை எடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்க, ஒரு ஹாஃப் ட்விஸ்ட் பண்ணி திருப்பி ஒட்டியிருக்கேன் இதை வந்து. இதுக்கு ஆஹா. பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு சர்ஃபஸ் தான் இருக்கு வந்து. இந்த பக்கம் நீங்க மஞ்சள்ல உள்ள போகுது, அதே வந்து வெள்ளையில திரும்பி வந்துடுது அப்படியே வந்து. ஆமா. ஓகே. இதுக்கு வந்து கணிதத்துல வந்து மோபியஸ் ஸ்ட்ரிப் அப்படிம்பாங்க வந்து. இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப்புங்கிறது வந்து
இதுவும் இந்த இந்த லூப்பும் இது ரெண்டும் டோபாலஜிக்கல் ஈக்குவலன்ட் கிடையாது. இது வேற இது வேற. இந்த டோபாலஜி படி என்னன்னாக்க இதுக்கு ரெண்டு சர்ஃபஸ் இருக்கு, இதுக்கு ஒரு சர்ஃபஸ் இருக்கு. சர்ஃபஸ்ங்கிற பண்பை வச்சு பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு வந்து ரெண்டும் வெவ்வேறு அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. இது வந்து கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இது வந்து இந்த டோபாலஜியில் வந்து முதல் பாடமே இந்த டோனட் பாடம் தான் சொல்லி கொடுப்பாங்க இதில் வந்து. இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னாக்க இந்த டோபாலஜிக்கல் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க இதோட இதை வந்து நீங்க நீட்டலாம். இதை வந்து ஒரு இடத்துல வைக்கலாம், இன்னொரு இடத்துல வைக்கலாம், எல்லா இடத்துலையும் வைக்கலாம். இதோட இதுக்குன்னு ஒரு பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும், இந்த பௌதிக பண்பு இருக்கும் வந்து. ஆனா இதுக்கு ஒரு டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கு வந்து. இந்த டோபாலஜி இது வந்து நீங்க நீட்டி இழுக்கிறது, இல்லாட்டினா ட்விஸ்ட் பண்றது, இப்படி பண்றது, அப்படி பண்றது, என்ன பண்ணாலும் வந்து இதோட டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டி மாற போறது இல்லை இது வந்து. ஓகே, இந்த மாதிரி ஒரு மாறாத ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து ஒரு கியூபிட் உருவாக்கியிருக்காங்க. இதில் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் வந்து. இப்போ திருப்பி வந்து நம்ம ஸ்லைடுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லூப்புக்கு வந்து ரெண்டு ரெண்டு சைடு இருக்குது. மோபியஸ் ஸ்ட்ரிப்புக்கு ஒரு சைடு தான் இருக்குது. இந்த பிற குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வந்து இயற்பியல் பண்புகளை வந்து அடிப்படையாக கொண்டு தான் பண்ணியிருக்காங்க வந்து. சூப்பர் கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டி ஆர் ஸ்குவீஸ்டு ஸ்டேட் ஆஃப் லைட், இந்த மாதிரி வந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை வச்சு குவாண்டம் குவாண்டம் கியூபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மைக்ரோசாஃப்டோட விஷயம் என்னன்னாக்க இடவியல் பண்பு டோபாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இதை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க வந்து. ஏற்கனவே சொன்னது போல் இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இந்த மோபியஸ் ஸ்ட்ரிப் அசைச்சு காட்டினேன் இல்லையா வந்து, எப்படி அசைச்சாலும் வந்து அதோட ஷேப் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதனால வந்து சுற்றுப்புற சூழலில் இருக்கிற இரைச்சல்னாக்கா சவுண்டு கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மின்காந்த அலைகள் அல்லது வந்து தெர்மல் வைப்ரேஷன், இந்த மாதிரி வந்து நாய்ஸ், சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கிற தெர்மல் நாய்ஸ் இல்லாட்டினா எந்த மாதிரியான வந்து நாய்ஸ்லேருந்தும் இதுக்கு வந்து ஒரு ஒரு இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி, பாதுகாப்பு கிடைக்குது இதுக்கு வந்து. இந்த பாதுகாப்பு வந்து இந்த நான் சொன்னது போல பிட் ராட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி போகாமல் இருக்கிறத வந்து, அது இந்த கியூபிட்டோட நிலை பிறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப உதவுது அப்படிங்கிறாங்க அதை வந்து. ஏற்கனவே சொன்னது போல என்னதான் பண்ணாலும் இது இன்னும் நீங்கள் வந்து இவ்வளவு தகுதி இருந்தாலும் இதை இன்னும் நீங்கள் அல்ட்ரா கிளீன் ரூமில் தான் வச்சாகணும். இதுக்கு வந்து அல்ட்ரா ஹை வேக்கம் வேணும், கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் வேணும், அல்ட்ரா ஹை மேக்னெட்டிக் ஃபீல்ட் 10 டெஸ்லாக்கு மேலே வேணும், லேசர் ட்ராப் வேணும். சில சமயத்தில் நிறைய நிறைய சிக்கல் எல்லாம் இருக்குது வந்து. ஆனாலும் வந்து இது கொஞ்சம் ஒரு மாறுபட்ட ஒரு விஷயம் வந்து. அதனால தான் வந்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் இதில் வந்து. இதை வந்து முதல்ல வந்து 1937 இட்டாலியன் பிசிசிஸ்ட் ஒருத்தர் வந்து எத்தோரே மயோரானா அப்படிங்கிறவர் வந்து முதல்ல இந்த கருத்துருவாக்கத்தை அவர் வச்சார் வந்து. அது வந்து இன்னி வரைக்கும் அது வந்து ஒரு தியரியாக தான் இருக்குது. இது வரைக்கும் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக யாருமே வந்து இந்த மயோரானா பார்ட்டிக்கிள் அல்லது மயோரானா ஃபெர்மியான் அப்படின்னு சொல்கிறத வந்து இன்னி வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல வந்து. இந்த மயோரானா ஃபெர்மியானில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து இந்த அணுக்கரு உலகில் வந்து எலக்ட்ரான் பாசிட்ரான் அப்படின்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மயோரானா ஃபெர்மியான்ங்கிறது வந்து தனக்குத்தானே ஆன்டி பார்ட்டிகிள். அது வந்து அதுவும் பார்ட்டிகிள், அதே ஆன்டி பார்ட்டிகிள் வந்து. இந்த மாதிரி இருக்கிறதுனால இது எப்பயுமே வந்து ரெட்டையாக தான் வரும் வந்து. வந்தால் கூடவே தான் வரும், ஒன்று வந்தால் இன்னொன்று கூடவே தான் வரும் வந்து. அந்த மாதிரியான ஒரு 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 அமைப்பு இது வந்து. இந்த மாதிரி விஷயமெல்லாம் தான் ரொம்ப உதவியாக இருக்குது இதில் வந்து. இது வந்து யூஸ்வலாக என்னன்னாக்க ஒரு சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட், அதிகடத்தி நிலை அப்படின்னு சொல்கிற நிலையில தான் வந்து இந்த மயோரானா ஃபெர்மியான்ஸ் வந்து வெளிப்படும். அது வந்து தே மேனிஃபெஸ்ட் அட் அல்ட்ரா ஹைட் அட் சூப்பர் கண்டக்டிங் ஸ்டேட் வந்து. இதுக்கு வந்து மயோரானா ஜீரோ மோட் அல்லது வந்து தமிழில் சொன்னாக்க மயோரானா பூச்சிய பாங்கு அப்படின்னு சொல்லலாம் வந்து. இதுதான் எங்களுக்கு ஆர்வம் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த மயோரானா பார்ட்டிகிள்ங்கிறது வந்து ஒரு கருத்துருவாக்கம் தான் வந்து. இது வந்து ஒரு பார்ட்டிகிள் கிடையாது வந்து, இது ஒரு கான்செப்ட். இது வந்து இப்போ டிரான்சிஸ்டர் ஃபிசிக்ஸ் பற்றி படித்தவங்க, எலக்ட்ரானிக்ஸ் பற்றி படித்தவங்களுக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சம் புரியும் வந்து. ஒரு செமிகண்டக்டரில் வந்து ஒரு எலக்ட்ரான் ஒன்றில் போகுதுன்னு வச்சுங்க, அந்த கோழி முட்டை மாதிரி இருக்கிற எலக்ட்ரான் வந்து ஒரு சைடில் போகுது அப்படின்னாக்க, நீங்கள் வெறும் அந்த குழியை மட்டும் பார்த்துட்டு வாங்க, அந்த குழி இன்னொரு திசையில் போகுது பாருங்க வந்து. ஸோ எலக்ட்ரான் கண்டக்டிவிட்டி, ஹோல் கண்டக்டிவிட்டி அப்படிம்பாங்க. எலக்ட்ரான் ஹோல்ங்கிறது வந்து ஒரு கருத்துருவாக்கம் தான். ஹோல்னு ஒரு பார்ட்டிகிள் அந்த இடத்துல இல்லை வந்து. ஆனால் இந்த மாதிரி ஒரு கருத்துருவாக்கம் வந்து சில கணக்கீடுகளை போடுறதுக்கும் சில வடிவமைப்புகளை உருவாக்குறதுக்கும் பயன்படுது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு குவாசை பார்ட்டிகிள் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கான்செப்டை வந்து நிறைய இடத்துல வந்து ஃபிசிக்ஸில் பயன்படுத்துவோம் நாங்கள் வந்து. கண்டன்ஸ் மேட்டர் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற துறையில் நிறையா பயன்படுத்துவோம் வந்து. தமிழில் வந்து இது போல்ம துகள்கள் அப்படின்னு சொல்லலாம். அது போல இருக்குது அது வந்து. ஆனால் கட்டாயமாக கிடையாது, அது கிடையாது வந்து. இது வந்து ஒரு ஒரு ஒரு
ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தான் இது, ஒரு பார்ட்டிகிள் கிடையாது. அதே மாதிரி மயோரானா பார்ட்டிகிள்ங்கிறது வந்து ஒரு கான்செப்ட். அது வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நானோ வயர் எடுத்துக்கிறாங்க. அந்த நானோ வயர் எடுத்துட்டு இதுக்கு இதுக்கு ரெண்டு பக்கமும் ஒரு குவாண்டம் டாட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு வஸ்து, ஒரு 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 பொருள் வந்து, அதுவும் வந்து குவாண்டம் உலகில் தான் நடக்குது. வந்து சின்னது, அளவில் மிக சின்னது, ஒற்றை ஒற்றை டைமென்ஷன் உள்ள ஒரு ஒரு பொருள். அது வந்து இந்த குவாண்டம் டாட்டை வந்து ரெண்டு பக்கமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேட்டு மாதிரி செயல்படும். அது வந்து இந்த கேட்டு தூக்கினாக்க அது உள்ள எலக்ட்ரான் போகும். கேட்டு விழுந்துச்சு அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளே எலக்ட்ரான் மாட்டிக்கும். வந்து அது மாதிரி இது ஒரு கேட்டு மாதிரி ஒரு அமைப்பில் செயல்பட்டு அந்த எலக்ட்ரானை வந்து ட்ராப் பண்ணும். அது வந்து இதில் வந்து இந்த இரட்டைப்படையாக எலக்ட்ரான் மாட்டுச்சு அப்படின்னாக்கா இதை ஜீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து எலக்ட்ரானுக்கு வந்து ஹாஃப் ஸ்பின், இந்த ஸ்பின் எல்லாம் கூட்டினீங்கன்னாக்கா ஜீரோ ஸ்பின் வரும். அது வந்து ஒற்றைப்படையாக இருந்தது அப்படின்னாக்க நான் மாற்றி எழுதியிருக்கேன். நான் வந்து இரட்டைப்படை அப்படிங்கிறது வந்து பூஜ்ஜிய நிலை, வந்து ஒற்றைப்படைங்கிறது வந்து ஒன்று நிலை. இதில் வந்து வந்து மன்னிக்கவும், அந்த தவறுக்கு மன்னிக்கவும். இந்த வந்து இந்த இரைச்சல் இது உள்ளுக்குள்ளே ட்ராப் ஆனால் கூட இந்த இரைச்சல் வந்து இந்த பொறியுண்ட ட்ராப்டு எலக்ட்ரான்ஸை வந்து கட்டாயமாக அதை தள்ளும். கட்டாயமாக தகுத்து கீழே விடுறதுக்கு சான்ஸ் இருக்க தான் இருக்கு. வந்து மற்றதை பற்றி இந்த இடத்துல தான் அந்த மயோரானா பார்ட்டிகிள் அப்படிங்கிறத அவங்க கொண்டு வராங்க. வந்து இதில் தகவல் வாசிக்கிறதோ இல்லை வந்து இதை அப்படியே வச்சுக்கிறதோ வந்து சூழல் இரைச்சலில் வந்து எப்பயுமே ஒரு சிக்கலான விஷயம். வந்து ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மயோரானா பார்ட்டிகிள்ங்கிறது வந்து எப்பொழுதுமே ஒரு ஜோடியாக தான் வரும். வந்து இந்த ரெண்டு பாருங்க, இந்த ரெண்டு தூண் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு தூண் மாதிரி வந்து இந்த எலக்ட்ரான் ட்ராப்டு எலக்ட்ரானை கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிக்குதுன்னு வச்சுங்க. அப்படியே வந்து ரெண்டு தூண் வந்து இப்படி உயர்த்தி பிடிக்குது. இப்படி வந்து இதில் ஒரு 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 சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னாக்கா, நாய்ஸுங்கிறது வந்து எப்பொழுதுமே வந்து ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி தான். வந்து வந்து இது இந்த ரெண்டு தூணுக்கு இடையில நாய்ஸ் வந்து போயிடும். அது வந்து இதை தகர்க்காது. இது வந்து ஆனால் நீங்கள் வந்து இந்த நாய்ஸ் வந்து ஈஸியாக இந்த 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 ரெண்டு தூணுக்கும் இடையில இப்படி போயிடும். அது வந்து இதனால இந்த குவாண்டம் இது அமைப்பு, இந்த இந்த அமைப்பு, இந்த இந்த ஹோல் ட்ராப்டு செட்டப் வந்து அப்படியே இருக்கும். அது வந்து இதுக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரத்தை வந்து எனர்ஜி கேப் அல்லது சக்தி இடைவெளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷீல்டு, கவசம் மாதிரி எலக்ட்ரானை வந்து நாய்ஸ்லேருந்து காப்பாற்றுது. நாய்ஸ் எல்லாம் போக விட்டு எலக்ட்ரானை காப்பாற்றுது. ஆனால் இதே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தூணையும் நீங்கள் நெருக்கி வச்சிங்கன்னு வச்சுங்க, ஒரு நாய்ஸ் வந்து தட்டிடும். அது ரெண்டுத்தையுமா சேர்த்து தட்டிடுச்சுன்னா கீழே விழுந்துடும். அது ஒன்று மட்டும் தட்டினதுன்னு வச்சுங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எப்பொழுதுமே சோடியா தானே வரும். வந்து இன்னொன்று வந்து அது சிதைந்த நிலையிலேருந்து திருப்பி மீண்டும் உருவாயிடும். அது வந்து ஓகே, ஒரு ஒரு தூணு தட்டுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. வந்து அந்த மாதிரி நிலையில் இது வந்து திரும்பி தன்னை தானே புதுப்பித்துக் கொள்ளும். இது வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து எப்பயுமே வந்து இரைச்சல்லேருந்து தன்னை காப்பாற்றிக்குது. இந்த மயோரானா பார்ட்டிகளை பயன்படுத்தி பண்ணின அமைப்பு தான் இந்த மைக்ரோசாஃப்டோட கிளைமில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் வந்து நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது இந்த விஷயத்தை தான் பற்றி. இந்த இந்த இடைநிலை கியூபிட், அதாவது டாப்போலாஜிக்கல் கியூபிட்டுங்கிறது வந்து ஸ்கல்ப் கரெக்டிங் ப்ராப்பர்ட்டி உள்ளது, நாய்ஸ் ஷீல்டிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது. வந்து அதனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால பல கியூபிட்டை வந்து ரொம்ப ஈஸியாக சேர்க்கலாம். வந்து சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இது ஒரு மாடுலர் ஸ்ட்ரக்சர். இது வந்து இந்த மாதிரி இதில் வந்து பல நீங்கள் இதில் காட்டுற படம் வந்து அவங்களுடைய ரிசர்ச் பேப்பரில் அவங்க பதிப்பிச்ச படம். வந்து இது மாதிரி பல கியூபிட்டுகளை நீங்கள் ஒன்றா சேர்த்து மாடுலராக பண்ண முடியும். இதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்க 1 மில்லியன் கியூபிட்டை நாங்கள் வந்து விரைவில் உருவாக்க முடியும் எங்களால் அப்படிங்கிற நம்பிக்கையை அவங்க சொல்லியிருக்காங்க. வெகு அருமையா பல விஷயங்களை சொன்னீங்க. நான் போன இது முடிஞ்ச உடனே, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இயற்பியல் மட்டும் போதும் போல இருக்கு, இயற்பியல் தான் நம்மளுக்கு கொஞ்சம் வீக் பாயிண்ட், ஒழுங்கா ஏதோ பி போட்டு பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். திடீர்னு இடவியல்னு இன்னொரு தத்துவத்தை உள்ள இருக்கிறீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. அதுவும் நீங்க காமிச்ச உதாரணங்கள், அதுக்கப்புறமா எப்படி இரட்டைப்படை ஒற்றைப்படையை வச்சு பண்றது, நல்ல உதாரணங்கள், நல்ல எடுத்துக்காட்டுகள். சோ இவ்வளவு தூரம் ஆழமா நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, எல்லாமே இப்பவே சாத்தியம் போலதான் இருக்கு. நாளைக்கே போயிட்டு நான் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டரை வாங்கின்னு வந்த இது எப்பவுமே மறக்க முடியாது இல்லையா? நம்ம கேமிங்காவோ இல்ல சும்மா சாலிட்டர் ஆடுறதுக்கு வாங்கின்னு வந்தாலோ இல்ல பாட்டு கேட்கறதுக்காக வாங்கின்னு வந்தாலோ இல்ல எப்படியாவது அது யூஸ் ஆகும், வீட்டுல நான் ப்ரோக்ராம் பண்ண கத்துப்பேன்னு வாங்கின்னு வந்திருந்தா கூட
அந்த மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டரை வாங்கி நாளைக்கே நான் எல்லாத்தையும், அதாவது எல்லாத்தையும் ஹேக் பண்ணி விஷயத்தை முடிச்சிடலாம் போல் இருக்கேன். எப்போ கிடைக்கும் இது? எப்போ மார்க்கெட்ல கிடைக்கும்? அமேசான்ல எப்போ விற்க போறாங்க? நீங்க அவ்வளோ அவசரப்படாதீங்க. நீங்க உண்மையிலேயே கம்ப்யூட்டர் வாங்கணும்னு சொல்றீங்களா, இல்லை மைக்ரோசாஃப்ட்ல ஷேர் வாங்குறீங்கன்னு சொல்றீங்களான்னு தெரியல எனக்கு. நிறைய பேர் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க இப்போ அது கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயம். நம்ம பார்க்கலாம் அதை பத்தி ஆஹ் இது என்னன்னாக்க, ஆஹ் இது வந்த உடனே, இது 19ஆம் தேதியோ 18ஆம் தேதியோ வந்தது இந்த பேப்பர். வந்த உடனே இயற்பியலில் ரொம்ப நான் சொன்ன மாதிரி பயங்கர பரபரப்பு. எங்களுக்கு அறிவியலில் எப்பொழுதுமே ஒன்று ஸ்கெப்டிசிசம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான குவாலிட்டி. நல்ல ஒரு அறிவியலாளனுக்கு எப்பயுமே மற்றவங்களை பற்றின ஒரு சந்தேகம் இருக்க வேண்டிய, எல்லாத்தையுமே சந்தேகம், அது சொல்கிறதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்களா ஒரு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறது எங்களுடைய ஒரு அடிப்படை, எங்களுடைய விதி. எங்களை நாங்களே பயன்படுத்தி புது மேம்படுத்திக் கொள்ள பயன்படுத்துகிற விதி இது. உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபிசிசிஸ்ட் இல்லை இல்லை இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இந்த மாதிரி மயோனா பார்ட்டிகள்லாம் எத்தனையோ பேர் சொல்லிட்டு போயிட்டாங்க, இதெல்லாம் ரீல் விடுறாங்க அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சத்தம் ஆரம்பிச்சது. அதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னாக்கா கிடுகிடுன்னு இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆர்கிவ் தளத்தில் பேப்பரை எழுதி போட்டாங்க. இது தப்பு, இதில் இவங்க பயன்படுத்தின இந்த லாஸ்ட் வரி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பில்ட் ஆன் ஏ ஃப்ளாட் ப்ரோட்டோகால் அண்ட் ஷுட் பி ரீவிசிட்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ரொம்ப மென்மையாக தப்பு அப்படின்னு சொல்லாமல் ஷுட் பி ரீவிசிட்டட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னாக்க உண்மையாக அந்த அந்த ஆக்சிவில் இருக்கிற ப்ரீபிரிண்ட்டை பார்த்தீங்கன்னாக்க கட்டாயமாக அது ரொம்ப தப்புன்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னன்னாக்க, இந்த விஷயத்தை மைக்ரோசாஃப்ட் ஏற்கனவே பண்ணியிருக்கு. 2018 இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, நேரடியாக மைக்ரோசாஃப்ட் லேப்னு இல்லாமல் டெல்ஃப்ட் யூனிவர்சிட்டிக்கும் யூனிவர்சிட்டி ஆஃப் மேரிலாண்டுக்கும் ஒரு இன்னும் சில யூனிவர்சிட்டிலாம் சேர்ந்த ஒரு கன்சோர்டியம், இதில் கொஞ்சம் மைக்ரோசாஃப்ட் ரிசர்ச்சர்ஸும் இருந்தாங்க. இந்த கன்சோர்டியத்துக்கு அவங்க மேசிவ் ஃபண்டிங் கொடுத்து இந்த டோப்பலாஜிக்கல் கியூபிட்டு வேலையை ஆரம்பித்து பண்ணிட்டு இருந்தாங்க. பல வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2018 இதே கிளைமை பண்ணாங்க. நேச்சரில் ஒரு பேப்பரை போட்டு இந்த மாதிரி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஃபிசிசிஸ்டில் திருப்பி திருப்பி அந்த சோதனையை திருப்பி செய்ய முயன்று எல்லாம் பண்ணி கடைசியாக ஒரு வழியாக அவங்கள புஷ் பண்ணி 2021 மைக்ரோசாஃப்ட் குழு, அது மைக்ரோசாஃப்ட் கிடையாது, மைக்ரோசாஃப்ட் ஃபண்டட் குரூப் இதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அது மைக்ரோசாஃப்ட் தான் ஒரு மாதிரி ஆள் வச்சு அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணாங்க முதல்ல. அவங்க இந்த தடவை அவங்க நேரடியாகவே களத்தில் இறங்கியிருக்காங்க. அதனால சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை இல்லை அதெல்லாம் அப்படிலாம் சரியாக இல்லாட்டினாக்கா வரமாட்டாங்க, அதெல்லாம் இந்த தடவை ஒழுங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கல் தெரியுது உங்களுக்கு ஆல்ரெடி. ஏன்னா இது அவ்வளோ உடனே ஈஸியாக நம்ப முடிகிற மாதிரி இல்லை. யாருமே இதை இன்னும் சரியாக பண்ணலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. பார்த்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இதை கையில் எடுத்துட்டாங்க. இப்போ 25ஆம் தேதி அன்னைக்கு டெட் க்ரூஸ், டெக்ஸஸ் செனட்டர் அமெரிக்கா செனட்டில் அவர் என் கையில் பாருங்கள், நான் மைக்ரோசாஃப்ட் கொடுத்த குவாண்டம் சிப்பு வச்சுருக்கேன், இது உலகத்தில் இருக்கிற ஹெல்த் கேரு எல்லாத்தையும் மாற்றி அமைக்க போகுது. இந்த மைக்ரோசாஃப்ட் இது எங்கிட்ட $1 பில்லியன் வேல்யூ உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கு, கீழே போடாமல் பத்திரமா பார்த்துக்கணும்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த சிப்பு, குவாண்டம் சிப்பெல்லாம் நீங்கள் இப்படிலாம் கையிலலாம் வச்சுக்க முடியாது. அதெல்லாம் நீங்கள் கையால் தொட்டிங்கன்னாக்கா அது போயிடும். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்ட்ரா கிளீன் ரூமில் இருக்கணும். அது அது அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அதுக்கு அவர் கையில் கொடுத்தது அவர்கிட்ட ஏதோ கொடுத்து விட்டாங்க, இல்லைன்னா அவரே இது மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஒட்டு மொத்தமாக என்ன நடக்குதுனாக்க, இந்த பங்கு சந்தை பொலிட்டீஷியன்ஸ் ஒரே வாரத்துக்குள்ளே இதை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய ஆதாயத்துக்காக அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க உண்மையில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த இடத்துல கொஞ்சம் என்னுடைய அனுபவத்தை கொஞ்சம் சொல்கிறேன். நான் யூனிவர்சிட்டி ஆஃப் டொராண்டோவில் முழு நேர வேலையில் இருந்தப்ப 2016ஆம் வருஷம் கிறிஸ்டியன் வீட்ப்ரோக், ஜிங்ஸிங்னு 2 இளைஞர்கள் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்க. அப்போல்லாம் நாங்கள் ஆண்டர்பிரினர்ஷிப் எஜுகேஷன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த மாதிரி சயின்ஸ்லேருந்து கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அதை எப்படி டெக்னாலஜியாக மாற்றுறது, அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த மாதிரி அப்போ இவங்க நாங்கள் ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வந்தாங்க. வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் கிடச்சிது. இப்போ நிறையா கிட்டத்தட்ட பல மில்லியன் டாலர் ஃபண்டிங் வந்திருக்கு அவங்களுக்கு. வெஞ்சர் கேபிட்டல், கவர்மெண்ட் ஃபண்டிங் எல்லாம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் கழித்து 12 கியூபிட் ப்ராசஸர் போன ஜனவரியில் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த ஜனவரியில் தான், போன மாதம் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனௌன்ஸ் பண்ணாக்க
12 கியூபிட் தான் இது வந்து. இந்த 12 கியூபிட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் கம்பெனி ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு 6-7 வருஷம் வந்து லேபில் பண்ணியிருக்காங்க இந்த வேலையை வந்து. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஆனால் மைக்ரோசாஃப்ட் வந்து எடுத்த எடுப்பில் வந்து நாங்கள் 1 மில்லியன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால வந்து நிறைய பேருக்கு இது மேலே நம்பிக்கை வரல. இது பார்த்தீங்கன்னாக்க அந்த டெட் க்ரூஸ் எல்லாம் காட்டுற மாதிரி இதெல்லாம் சும்மா கையால் வைக்க முடியாது வந்து. அந்த சிப்புக்கு இருக்கிற கிரையோஜெனிக் பார்ட், அதை எப்படி குளிர்விக்கிறதுக்கான ஒரு பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு டவர் அளவுக்கு இருக்கும். இது வந்து இது கூகுளோட குவாண்டம் கம்ப்யூட்டர் லேப்ல இருக்கிற அமைப்பு இது வந்து. அவ்வளோ பெரிய அமைப்பு இது வந்து. ஆனால் என்ன பண்ணுறது வந்து, ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே அறிவியல் ஒரு பக்கம் இருக்க, ஜனங்கள் வந்து இதை வேறு பக்கம் வந்து பங்கு சந்தையிலையும் அரசியல்லையும் இன்னொரு விதத்துலையுமா தூக்கிட்டு போயிடுறாங்க. எப்பொழுதும் வந்து கொஞ்சம் இதனால தான் அடிப்படை அறிவியல் அதோட சாத்தியங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறது வந்து இதனால தான் முக்கியமாகுது வந்து. ஆ எனக்கு ரொம்ப சிறப்பா என்னெல்லாம் நிதர்சனம் என்னங்கிறதையும் சொல்லிட்டீங்க. முதல்ல என்ன சொன்னீங்கன்னா இதை சொன்னீங்க, அதாவது ஏன் மைரோனா முக்கியம், எப்படி வந்தது, எங்க இருந்து நம்ம எப்படி அது சாத்தியம்னு சொன்னீங்க. அப்புறம் திடீர்னு அஹ், நம்ம சினிமால பாக்குற மாதிரி ஹீரோஸ் ஜேர்னிங்கிற மாதிரி மைரோனா ஆரம்பத்துல அப்படியே அப்படி வெற்றி கொடி கட்டுங்கிற மாதிரி போயிட்டே இருந்தது. அப்புறம் டமால்னு ஒரே பாட்டுல அவங்கள கீழே கொண்டு வந்துட்டீங்க. சுவாரஸ்யமா இருந்தது. சில கேள்விகள் எழறது. ஒரு அறிவியல் புனைவாளரா நம்ம இதோட சாத்தியங்கள்லாம் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி எண்ணற்ற சக்தி இருந்தா புற்றுநோய்க்கான நிவாரணியை கண்டுபிடிச்சிட முடியும், ரொம்ப நேரம் செலவழிக்க வேண்டாம் அப்படிங்கறதெல்லாமே இது இருக்கு. அதுக்கப்புறம் குவாண்டம் கணினியை கொண்டே நம்ம இன்னொரு குவாண்டம் கணினிகளை கோடானு கோடி குவாண்டம் கணினிகளை உருவாக்கலாம். அதன் மூலம் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய சிக்கல் வந்து என்னன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்குது. ஒரு கேள்வி கேட்டோம்னா ரொம்ப ஆழமா சென்று நல்ல உங்களை மாதிரி இப்போ பதில் சொல்லு அப்படின்னு அதுகிட்ட சொன்னேன்னா புரிய வைக்கிறதுக்குள்ளேயே தாவுதீந்துருது. புரிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த கேள்விக்கு அது வந்து ரொம்ப அமைதியா பதில் சொல்லும். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம திரும்ப வேற பார்க்க வேண்டியிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சாட்ஜிபிடி, டீப்சீக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட குவாண்டம் கணினி உபயோகம் ஆகும் போல இருக்கு. நிஜமாவே இதுல எதெல்லாம் சாத்தியம்? இதெல்லாம் நான் என்னோட அறிவியல் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன், ஃபேண்டசி இந்த மாதிரி கதைகளை படித்து இதுல இருந்து வந்த கற்பனை தானா? இதுல ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா பிராக்டிக்கலா? அதாவது நிஜமாவே இது இதா வரும்போது ஒரு அறிவியலாளரா நீங்க இத எப்படி பாக்குறீங்க? இல்லை, இதில் நிறைய இதுக்கு வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க, நாளைக்கு உங்கள் கையில் கிடச்சிருச்சு அந்த போஸ்டிட் நோட் மாதிரியோ, இல்லை வந்து ஒரு வீடு சைஸுக்கோ ஏதோ பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க வந்து. பண்ணினாக்க இதை வச்சு நிறைய ப்ராப்ளம் இது வரைக்கும் வந்து, அதாவது இன்ட்ராக்டபிள், அதாவது ட்ராக்டபிள் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் நிறைய நேரம் எடுக்கும். சூப்பர் கம்ப்யூட்டரில் பண்ணாக்க ரொம்ப வருஷம் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. அந்த ப்ராப்ளத்தில் வந்து சில ப்ராப்ளங்களை வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரை வச்சு ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம் வந்து. உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம சாதாரண ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க கணக்கில் வந்து. ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் அது வந்து. சாரி, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஒன்று பார்க்கலாம் வந்து. இதில் ஒரு சிக்கல் இருக்குது வந்து. நான் வந்து என்ன சொல்றேன்னாக்கா, இப்போ ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறது வந்து, இப்போ ரெண்டு சின்ன நம்பர் எடுத்து ரெண்டு சின்ன நம்பரோ பெரிய நம்பரோ நீங்கள் கம்ப்யூட்டரில் அடிச்சிங்கன்னு வச்சுங்க, பெருக்கல்னாக்க நீங்கள் பெருக்கலுக்கு போட்டிங்கனாக்கா ரெண்டு நம்பரை உடனே பெருக்கி நீங்கள் அடித்து முடிக்கிறதுக்குள்ள ரிசல்ட் வந்துடும் உங்களுக்கு வந்து. இதே கான்வெர்ட்ஸாக எடுத்து ஒரு 16 டிஜிட் நம்பர், ஒரு 18 டிஜிட் நம்பரை போட்டு இதோட ஃபேக்டரை கண்டுபிடி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க அதுக்கு நேரம் ஆகும் அதுக்கு வந்து. ஏன்னா அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஃபேக்டரை கண்டுபிடிக்கணும் வந்து. இதுக்கு ரொம்ப நேரமாகும் வந்து கம்ப்யூட்டரில், இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரில் முடியாதுன்னு கிடையாது, ஆனால் ரொம்ப நேரமாகும் இதுக்கு வந்து. ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டரில் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இந்த மேசிவ் பேரலல் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்குன்னே சில அல்கரிதம் எல்லாம் இருக்குது. ஷோர்ஸ் அல்கரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது வந்து. அந்த அல்கரிதம் யூஸ் பண்ணாங்கன்னாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் அதை வந்து. அது ஒரு ஒரு வசதி இருக்குது அதில் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரில். இன்னொன்று என்னென்னா, இதுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கூடவே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இந்த ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணி தானே நம்ம இப்போ கிரெடிட் கார்டெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்மளோடதை வந்து ஒரு ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணி தானே இதுக்கு அனுப்புகிறாங்க, பேங்க் அனுப்புகிறாங்க. அது என்ன நம்பருங்கிறத பகுத்து கண்டுபிடிச்சாக்க ஈஸியாக உங்களோட கம்ப்யூட்டரோட இந்த என்கிரிப்ஷன்லாம் போயிடுமே, பேங்கிங் என்கிரிப்ஷன்லாம் போயிடுமே அப்படின்னு யோஜனை பண்ணுறதுக்கு
கட்டாயமாக உண்மைதான். அதுக்கான சாத்தியங்கள் இருக்குது, அதுக்கான நிலைப்பாடும் இருக்குது அதுக்கு வந்து. ஆனால் என்னன்னாக்க கூடவே இதுக்கு வந்து மேத்மெட்டிக்ஸில் வந்து குவாண்டம் என்கிரிப்ஷன், குவாண்டம் கிரிப்டாகிராஃபி அப்படின்னு ஒரு புது ஃபீல்டே உருவாயிருக்கு வந்து. குவாண்டம் சேஃப் என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து. குவாண்டம் கணினியால் தகர்க்க முடியாத என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நிறைய முயற்சிகள் அதாவது மேத்மெட்டிக்ஸ்லையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே நம்ம இது கிடைக்கும் போது அதுவும் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்க இந்த டிராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க வந்து. இது ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம் வந்து. இது எப்படின்னாக்க நீங்கள் ஒரு 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 10 கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து இப்போ கும்போணத்துக்கு பக்கத்தில் ஒரு மெடிக்கல் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். நான் வந்து திருச்சிக்கு தஞ்சாவூருக்கு போகணும், திருச்சிக்கு போகணும், புதுக்கோட்டை போகணும், மாயவரம் போகணும், சிதம்பரம் போகணும், கடலூர் போகணும், திருப்பி கும்போணம் வந்துடணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு 2 தடவை ஒரே இடத்துக்கு போகாமல் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் போயிட்டு வர முடியும், எவ்வளவு குறுகிய தொலைவில் நீங்கள் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது வந்து எப்போயுமே ஒரு சிக்கலான ப்ராப்ளம். இதே வந்து நான் சொல்கிறது ஒரு 8 ஊர் சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் வந்து. இதே தமிழ்நாடு ஃபுல்லாக போகிற சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருந்தாருனாக்கா அவருடைய தாவு தீர்ந்து போயிடும் அவருக்கு வந்து. இதை வந்து கம்ப்யூட்டர்லையும் பண்ணுறது ரொம்ப சிக்கலான விஷயம்தான் வந்து. இது மாதிரி ஒரு நிறைய கிராமம் இருக்குன்னாக்க இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னாக்கா ஒன்று ஒன்றா ஒரு ஒரு ரூட்டாக போட்டு பார்க்கும். இந்த மாதிரி வந்து போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்கும். இந்த ரூட்டு சரியாக வரல அப்படின்னாக்க இன்னொரு ரூட்டை போடும், அது இன்னொரு ரூட்டை போடும், 3வது ரூட்டு 4வது ரூட்டுன்னு போட்டு நிறைய ரூட்டை போட்டு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும் அது வந்து. ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு வேறு வழி இருக்குது வந்து. இந்த மேசிவ் பேரலல் இதுனாக்கா இவ்வளோ பாதை இருக்குன்னு வச்சுங்க உங்களுக்கு போகிறதுக்கு. இவ்வளோ பாதை இருக்குது, இத்தனை ஊருக்கு போயாகணும் அப்படின்னாக்க இது என்ன பண்ணுனாக்கா எல்லாத்தையும் ஒரே சமயத்தில் அப்படியே அப்படியே செய்யும். அப்படியே செஞ்சு இதில் இருக்கிற லீஸ்ட் எனர்ஜி எது அப்படிங்கிறத போய் அதில் வந்து செட்டில் ஆகிடும். அது போயிட்டு அது பல நாட்கள் எடுக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து சில நிமிடங்களில் இந்த இதனால் பண்ண முடியும். இது மாதிரி இருக்கிறது தான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் கட்டாயமாக குவாண்டம் கம்ப்யூட்டரால் தான் சாத்தியம். வருங்காலத்தில் இதெல்லாம் வந்து இன்னும் சாத்தியமாகிறதுக்கு இருக்குது வந்து. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நிறைய பயன்பாடுகள் வரத்துக்கு குவாண்டம் கம்ப்யூட்டரால் வரத்துக்கு சாத்தியம் இருக்குது வந்து. ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்தேகங்களை உருவாக்குறது, புது சந்தேகங்கள், குவாண்டம் என்கிரிப்ஷன், அப்புறம் குவாண்டம் டீக்ரிப்ஷன், இந்த மாதிரிங்கிறது, கிரிப்டோகிராஃபி, இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து நிறைய இது கண்டுபிடிக்க முடியும் வந்து. அப்புறம் இந்த உவப்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிமைசேஷனில் வந்து அது சம்மந்தமான கணக்கு, ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம், இந்த மாதிரி லஜிஸ்டிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நிறையா பண்ண முடியும், எளிதாக பண்ண முடியும் இதனால் வந்து. இன்னொரு சைடில் வந்து மெட்டீரியல் டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடிப்படையாக இப்போ வந்து என்ன சொல்கிறோன்னாக்கா நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு பேட்டரி கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுங்க காருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட திறமையை வந்து நம்ம மேம்படுத்திக்கிட்டே போகிறோம். நமக்கு தெரியும் இந்த குணமெல்லாம் இருந்ததுனாக்க ஒரு பேட்டரி அதுக்கான உத்தம குணங்கள் அப்படிங்கிறத வந்து உங்களால் ஒன்று வரையறை பண்ணி அதை நோக்கி நம்ம வந்து இன்ச்சாக தான் நகர்ந்துட்டு இருக்கோம் நம்ம வந்து. ஆனால் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்கிட்ட வந்து அதை வரையறுத்து கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, அது கிட்டத்தட்ட எல்லா மூலக்கூறையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி சால்வ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருளை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சாத்தியம் இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே சாத்தியம்தான். நான் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு ஜோஷியம் மாதிரி தான் பேசுகிறேன். நான் வந்து ஃபிசிசிஸ்ட் மாதிரி பேசலை. எப்பொழுதுமே அறிவியலில் வந்து இது ஒரு சிக்கலான விஷயம். நான் சொல்கிற ஜோசியமெல்லாம் பொய்யாகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வந்து. ஆனாலும் என்னன்னாக்க அறிவியலில் வந்து இந்த ஆர்வம் இல்லாட்டினாக்க அறிவியலில் முன்னாடி போக முடியாது உங்களால் வந்து. அதனால வந்து நாங்கள் இந்த ஆர்வத்தை தக்க வச்சுட்டு தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். நாங்கள் இதை வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க எஃபிஷியன்ட் சோலார் பேனல் பண்ணணும், எனர்ஜி க்ரியேட் பண்ணணும், அதாவது ஈஸியாக கிடைக்கிற எனர்ஜியை நீங்கள் பயன்படுத்தணும். இது வந்து குளோபல் வார்மிங், பொல்யூஷன் கண்ட்ரோல் இதுக்கெல்லாம் பயன்படும். இன்னொன்று என்னென்னாக்கா ஒரு டிசீஸுக்கு தேவையான மருந்தை கண்டுபிடிக்கிறது, அது வந்து எப்படி பண்ணலாம், புது ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கிறது, புது கேன்சர் ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டர் ரொம்ப பயன்படும். இது வந்து இன்னும் சிக்கலான இதெல்லாம் வந்துருக்கு. இப்போ வந்து தீர்க்கமான வானிலை அறிக்கை ஒரு மாதிரி வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஃபோனில் வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் மழை பெய்யும், அடுத்த 15 நிமிஷத்தில் மழை பெய்யும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வருது. ஆனால் நீங்கள் வந்து இன்னொரு 15 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை அன்றைக்கி காலையில் 8 மணிக்கு மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதால் சொல்ல முடியாது வந்து. அந்த மாதிரி அளவுக்கு நம்ம இன்னும் போகலை. நம்ம வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் வந்ததுனாக்கா அந்த இடத்துக்கு போகிறதுக்கான சாத்தியம் இருக்குது. இன்னொன்று வந்து டிராஃபிக். இப்போ நம்ம ஊர்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோவில் இதிலெல்லாம் வந்து வெளியில் போகிறவங்க வந்து டிராஃபிக் கேட்காம வெளியில் போக முடியாது, இல்லாட்டா கூகுள் மேப்பில் போட்டு டிராஃபிக் பார்க்காம போக முடியாது.
இது எல்லாமே வந்து டிராஃபிக் கண்டிஷன் ரிப்போர்ட்டிங் தான் பண்ணுது. அது வானிலை அறிக்கை மாதிரி இதால் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. சாயந்தரம் 4 மணிக்கு டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இதால் வந்து அந்த இடத்துல ஃபேக்ட்ரி திறக்கும், 4 மணிக்கு ஃபேக்ட்ரி மூடுவாங்க, இந்த இடத்துல வந்து ஸ்கூல் மூடும், அந்த இடத்துல வந்து ஜிம்மு திறக்கும். இதனால வந்து டிராஃபிக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து மாடல் பண்ண முடியாது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மெஷின் லேர்னிங் இதெல்லாம் கம்பைன் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து இன்னும் ஒரு பெரிய அளவில் குளோபல் வார்மிங் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை துரத்தி போகிறதுக்கும் சாத்தியம் இருக்குது. வந்து எல்லாம் சாத்தியம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே ஒழிய இது முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டாயமாக இல்லை. ஆனாலும் என்னென்னாக்க குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்தான். எல்லா தொழில்நுட்பத்தையும் போலவே நாம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம்னாக்க, கொஞ்சம் நீங்கள் சந்தேக கண்ணோடையே பாருங்கள். எப்பொழுதுமே வந்து யாராவது சொன்னாங்கன்னாக்க, ஐயா சொல்லிட்டாரு, மைக்ரோசாஃப்ட் ஐயா சொல்லிட்டாரு, நாளைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதோட ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போடாதீங்க. கட்டாயமாக அது ரொம்ப தப்பு. அது வந்து பாருங்க, பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து அறிவியல்லாம் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க கட்டாயமாக வந்து இது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு பயன்படும். ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு இலக்கிய கத்தா அங்க வெளிப்பட்ட அதுக்கும் நன்றி. ஏன்னா இத ஒரு வாட்டியும் நம்ம பார்க்கும்போது குவாண்டம் கணினியை கொண்டு இது நிச்சயமா சாத்தியம். நீங்களே அழகா ஒரு ஊடகமா சொன்னீங்க. 4 மணிக்கு எப்படி இருக்கும்னு காத்தாலேயே தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் எல்லாரோட கம்ப்யூட்டரும் எல்லாத்துக்குமே அதுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா யார் யார் எங்கெங்க பயணிப்பாங்கன்னு ரொம்ப தீவிரமா யோசிச்சு எல்லாரையும் வச்சு பிரைவசி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சோம்னா எல்லாரும் டேட்டாவை கொடுங்கன்னோம்னா கூட்டம் இல்லாம எல்லாரும் போகலாங்கிற மாதிரி எல்லாம் வேற என்னென்னவோ கதை இதெல்லாம் சாத்தியங்களை சொன்னீங்க. பல்வேறு கேள்விகள் இருக்கு. இருந்தாலும் அதாவது கூகுள் வந்துட்டு வில்லோங்கிறத பத்தி சில காலம் முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இப்ப சமீபத்துல வந்த ஜானாடு மாதிரி கூகுள் வில்லோ பத்தி நம்ம செய்திகள்ல கேட்டோம். அப்புறம் அமேசான் உடனடியா ஆசலாட் அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொன்னாங்க. ஆரம்பமா போடுறதுக்கு நம்ம அடுத்தடுத்த சந்திப்புகள்ல நம்ம தொடர்வோம் இந்த பேச்சை. இதை பாக்குற வாசகர்கள் என்ன மாதிரி அடுத்த கேள்விகளை கேட்கலாம்னு சொல்லுங்க. எப்பவுமே எனக்கு சினிமா தான் இது ஜோக்கர் பட டார்க் நைட்ல ஜோக்கர் சொல்ற மாதிரி ஏஜென்ட் ஆஃப் கேயாஸ் மாதிரி இருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்தா செக்யூரிட்டி போயிடுங்கிறீங்க, கிரிப்டோகிராஃபி போயிடுங்கிறீங்க, எல்லார் கையிலயும் ஒரு என்எஸ் கிருஷ்ணன் அந்த கால பாட்டு மாதிரி வேற தோணுது. துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷினு, இதுக்கு ஒரு மிஷினுங்கிற மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் ஒரு ஒரு குட்டி குட்டியா நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு குட்டி குவாண்டம் கம்ப்யூட்டர் டெட் க்ரூஸ் காமிச்ச போஸ்ட் நோட் மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்கிறீங்க. வெங்கட், ரொம்ப நன்றி. நீங்க வந்து உங்க நேரத்தை செலவழித்து இவ்வளவு தூரம் அதுக்கு தயார்படுத்திட்டு வந்து எளிமையான தமிழ்ல ஆழமா சொன்னதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப கடன் பட்டிருக்கோம். கடந்த 30 ஆண்டு காலமாக பல்வேறு விஷயங்களை ஃபாரம் ஹப் இந்த மாதிரி நீங்க தொடங்கி எங்களை வழிநடத்தின்னு வரீங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு உரையாடல்லையும் எழுத்துலையும் நீங்க எங்க தொழில்நுட்பத்துக்கும் தமிழர்களுக்கும் பங்களிக்கணுங்கிறதான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி பாலா. எப்போதுமே வந்து அறிவியலை பற்றி பேசுறதுங்கிறது வந்து ரொம்ப ஓப்பான விஷயம். வந்து இது வந்து பகிர்ந்துக்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கட்டாயமாக நான் ஆரம்பத்தில் சொன்னதை வந்து திருப்பி இந்த இடத்துல சொல்லியாக வேண்டும். நான் இந்த துறையிலேருந்து நேரடியாக வேலை செய்கிறவன் கிடையாது. நான் யூனிவர்சிட்டியிலோட தொடர்பு இருக்கிறதுனால இந்த இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனி ஜனாடுங்கிற ஸ்டார்ட் அப் கம்பெனியோட ஒரு 15 வருஷமாக கிட்டத்தட்ட அவங்களோட தொடர்பு இருக்கிறதுக்காக ஓரளவுக்கு இந்த துறையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து கிட்டக்க இருந்து பார்க்க முடியுது. என்னால் வந்து அந்த விஷயத்தை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ள, இதில் சில விஷயங்கள் தப்பாகவும் இருக்கலாம். நீங்கள் பின்னூட்டத்தில் வந்து சுட்டி காட்டினீங்கன்னாக்க திருத்திக் கொள்ள முயற்சிக்கிறேன். கட்டாயமாக வந்து இந்த இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு எனக்கு என்னுடைய நன்றிகள். தொடர்ந்து இது மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய முயற்சிக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.